இந்த நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் பெருசா சொல்ல தேவையில்ல. ஒரு 4 பசங்க சேர்ந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு வடமாநிலத்தவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அவர்ட்ட வந்து கத்திய காட்டி இவனுங்க ரீல்ஸ் எடுத்திருக்கானுங்க. இல்ல கத்தியெல்லாம் காட்டி ரீல்ஸ் எடுக்காதீங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. உடனே நீ எப்புட்றா அத சொல்லலாம் அப்படின்னு கடுப்புல ட்ரெயின் நின்னோனே இந்த 4 பேரும் சேர்ந்து அவர தனியா இழுத்துட்டு போயி, ஒரு யாரும் இல்லாத இடத்துல வச்சு ஒருத்தன் வந்து அதை வீடியோ எடுக்கிறான். மிச்சம் 3 பேர் பட்டாக்கத்தியை வச்சு அவரை சரமாரியா வெட்டுறானுங்க. 4 பேருக்கும் 17 வயசு தான் ஆகுது. கஞ்சா போதையில இருக்கானுங்க. இதை பண்றதுக்கான எந்த பயமும் அவனுங்க கிட்ட தெரியவே இல்லை. மச்சான் தலையில போடுறா, தலையை போலடா. அவரை வெட்டிட்டு ஒரு பையன் வந்து வீடியோல தம்ஸ் அப் காட்டி சிரிக்கிறான். என்ன சொல்றது? அவனுக்கு லிட்டரலி இதை பண்ணது தப்பு அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு அப்போதைக்கு இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் நம்ம இதில் பார்க்க வேண்டியது, ஒரு வட மாநிலத்தவர் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குள்ள வட மாநிலத்தவர் மேலே ஒரு ஹேட் இருக்கு. இங்கே நானே நிறைய நேரில் பார்த்துருக்கேன். அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. பஸ்ஸில் போகும்போது ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அவங்க ஏதாவது பஸ்ஸில் உட்காந்தாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிடிங்கி வந்து அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. அவங்களால வந்து நம்ம ஊரில் வந்து பேசவோ வாய்ஸ் ரைஸ் பண்ணவோ ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னா கேட்க முடியாது. இவங்க பண்ணுவானுங்க. இதியா அவங்களுக்கு காண்டாவும் முகத்தை பார்த்தா தெரியும் அவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இப்படி வந்து வட மாநிலத்தவர் மேல ஒரு ஹேட் இருந்துகிட்டே இருக்கு. வந்து நம்ம ஊருக்குள்ள பொழைக்கிறானுங்க அப்படி இப்படி நிறைய பேர் பேசி இந்த ஹேட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்பிட்டானுங்க. அவங்க இப்படி பண்ணா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ட்ரெயின்ல இருந்து இறக்கி கூட்டிட்டு வந்து வெட்டி அது வீடியோ எடுத்து தம்ஸ் அப் காட்டி பெருசா புடுங்கிட்ட மாதிரி ரீல்ஸும் போடுறானுங்க. அவனுங்க ஊர்ல இருந்து இங்க வந்து பொழைக்கிறானுங்கன்னா இங்க வேலை கொடுக்கறது யாரா? இங்க இருக்கிறவன் தானே உங்களுக்கு வேலை கொடுக்குறான். அப்ப நீங்க நியாயமா கேட்க வேண்டியது, இங்க இருக்கிறவன் ஏன்டா அவனுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு இங்க இருக்கிறவனை கேட்கணும்டா. அவன் மேல ஒரு ஹேட்டை பரப்பி நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படி தேவையில்லாம ஒரு ஹேட்டை பரப்பிட்டோம். இப்போ வந்து அதோட விளைவு என்னவா இருந்திருக்கு பாத்தீங்க. அவங்க அப்படி பண்ணா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள வந்துருச்சு. இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பையனை ஒன்றும் ட்ரெயின்ல இருந்து இறக்கி கொண்டு வந்து வெட்டலையே, வட மாநிலத்தை வரையில பண்ணியிருக்காங்க, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். 17 வயசு இருக்கிற பசங்க கையில பட்டா கத்தி எப்படி போச்சு, இவனுங்க கிட்ட ட்ரக்ஸ் எப்படி போச்சு, போலீஸ் வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கையை உடனே வந்து எடுத்துட்டாங்க. அவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டாங்க. இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிற பசங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது அப்ப வந்து இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா அதை இப்போ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். வந்து ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறாங்களா, படிக்கிறாங்களா, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் ஜாயின் பண்றாங்களா, அவங்க வீட்டோட சூழல் எப்படி இருக்கு, நான் பையன் என்ன பண்றான், எங்க போறான் வரான்னு கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கான ஒரு இது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து கிடைக்கிறது இல்லை. அது முடியாது. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. இப்படி ஒருத்தன் போயிட்டு இந்த ட்ரக்ஸ் விற்கிற கேங்குக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட இருந்து ட்ரக்ஸ் வாங்கி இந்த மாதிரி அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இந்த மாதிரி ரவுடிசம் பண்றது, இதெல்லாம் வந்து கெத்து, இதை வந்து ரீல்ஸா எடுத்து போடலாம், நமக்கு வந்து வியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளலாம் ஒருத்தன் போயிட்டானா அவனை திரும்ப வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நான் இதை வந்து பர்சனல் லைஃப்ல வந்து பார்த்ததை வச்சு சொல்றேன். அவனை வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க அவனுக்கு சொல்லி புரிய வைக்கவோ இல்ல அவனை அடிக்கவோ ட்ரை பண்ணீங்கன்னா அது பேரண்ட்ஸாவே இருந்தாலுமே அவன் திருப்பி அடிச்சிருவாங்கள. இருக்கும்போது இந்த மாதிரி ஆகிற பசங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கூலிப் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க, ஹான்ஸ் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் எங்க கடையில போய் கேட்டாலும் கிடைக்குதியா? தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு எப்படி கடையில விற்க அலோவ் பண்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து கிளாஸ்ல உட்காந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ இப்படி வந்து ஸ்கூல் பசங்க கையில இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு அந்த போதை பத்தல, அடுத்த கட்டத்துக்கு போறான், தேடுறப்ப அவன் போய் இப்படி ஒரு கேங்கை பார்க்கறான், கஞ்சாக்க விற்கிற கேங்க. அங்க அவங்களுக்குள்ள கிட்ட பழக ஸ்டார்ட் பண்றான். அவன் லைஃப் அதுல இருந்து வேற மாதிரி போயிருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சினிமால மட்டும் இல்ல, நிஜத்திலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் மாத்த நம்ம என்ன பண்ண போறோம்? கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரக்கை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கு? மூளைக்கு மூளை டிரான்ஸ்மார்க் இருக்கு. சின்ன பையன் போய் நின்னாலும் அவங்களுக்கு வந்து காசை வாங்கிட்டு சரக்கு எடுத்து கொடுத்துருவானுங்க. அவங்களுக்குலாம் அக்கறை கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுங்க? மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு வீடியோ போட்டுட்டு டாஸ்மார்க்கை திறந்து வச்சு அவங்களே வைப்பாங்க. முதல் விஷயம், இங்க ட்ரக்ஸோட புழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தடுக்க ஏதாவது பண்ணணும். அடுத்த கட்டமாக இந்த பசங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு மாதிரி போகிற பசங்களை அந்த மாதிரி இதில் கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் அவங்களை எங்கேஜிங்காக வச்சிருக்க மாதிரி அவங்களை ஏதாவது பண்ணணும். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ண வைக்கணும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டடீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இல்லாததை பற்றி யோசிக்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாணவனையும் வந்து கண்காணித்து பண்ண வேண்டிய கடமை இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 12th முடிச்சோடனே ஒவ்வொரு வீட்டுக்காக ஃபோன் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டானான்னு கேட்குறீங்கல்ல, அதே மாதிரி இப்போ வந்து அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டானா, அப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை கண்காணிச்சு அவனை மாற்றணும், அவனை எங்கேஜிங்காக வச்சிருக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்குள்ள பசங்க போயிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தனை வெற்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. இது அப்படியே சாதாரணமாக விட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது. ஸோ இதை மாற்றுறதுக்கு, இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி பசங்க ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்.